கொட்டிவேலி வந்து ஒரு சூப்பரான படம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு போய் அங்கே எப்படி இருப்போம் அப்படின்றதே ஃபீல் பண்ண வச்சாங்க. அந்த ஒரு படம் ஃபுல்லாக வந்து அந்த வில்லேஜோட வியூவு எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக ஃபீல் பண்ண வச்சாங்க. படம் வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த கருடனோ விசாரணையோ அதுலேருந்து சூரியை விட இதில் பாண்டியா சூரி வந்து ஒரு லைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாமே லைவ் தான் படத்தில். சவுண்டு, ஆடியோ ட்ராக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் வந்து எந்த இடத்துல சிரிக்கணுமோ சிரிச்சாங்க, எந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்க. வினோத்ராஜ் வந்து அவரோட ட்ரேட்மார்க்கான கடைசியில் ஓப்பன் ஹெண்டடாக விட்டுருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. வினோத்ராஜோட கதை அம்சம் எப்படி இருக்கு? புதுசாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சூரிய அண்ணனோட நடிப்பு அசுரத்தனமா இருக்கு. அவர் நடிக்கல, அவர் வாழ்ந்திருக்கார் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ யதார்த்தமா பாண்டியாவே அவர் வந்து ஓல்ட் ஃபிலிம்லயும் அவர் டிராவல் ஆயிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க. அதான் எப்படின்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்னா இந்த ஜேர்னல் ஆர்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக போய் எடுக்கலாம். அதுக்கு சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்போ இது மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனுக்கெல்லாம் பீஜம் போட்டிருப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை. லைவாக பார்க்கறதுனால எல்லாமே வந்து மியூசிக்கே இல்லாமல் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுத்தமாக மியூசிக்கே இல்லை, அது நேச்சுரல் ஆடியோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இசை இல்லாமலே நம்மளை வந்து படத்தோட காட்சிகளும் அதோட கதை அம்சமும் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான். நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். படத்தை பார்த்தா ஆமாம், இது பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு தானே. ஸோ தமிழ்நாட்டில் எடுத்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் சூட் ஆகும். ஸோ நல்லா இருக்குது. டிஃப்ரென்ஸ் உங்களோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணுறது, நான் முடிவு பண்ணுறதுல தான் இருக்குது படத்துக்கு. சூரியனே பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலு. அவர் எப்பயுமே வந்து எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். கருடனு, அதுக்கப்புறம் வந்து இது விடுதலை, எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் அந்த கேரக்டருக்காக எவ்வளோ மெனக்கட்டுறாருன்றது நல்லாவே காட்டியிருக்காங்க. அனாபென்னோட பெர்ஃபார்மன்ஸ், மீனாவா அவங்களுக்கு டயலாக்ஸ் இல்லைனாலும் அவங்களோட ரியாக்ஷன் வச்சு படத்தில் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களே அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் இருக்குது, நமக்கு அது பார்த்தோன்னே நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது. அந்த சீன்ஸ் நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிது. ஒரு மாடு சீக்வன்ஸ் இருக்கும், அதை சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த மாடு சீக்வன்ஸு எல்லாருக்குமே அது பிடிக்கும் நான் நம்புகிறேன். படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரே ஒரு டயலாக் தான். பட் எந்தெந்த இதில் வந்து அவங்க முக பாவனைகள் மாற்றணுமோ அங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கான கரெக்டான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. படங்கள் வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் அந்த மக்கள் அப்படி இல்லை, எல்லா மக்களும் கொண்டாடுற மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. இது வந்து சப்ஜெக்ட் டு தேர் ஒப்பீனியன் தான். இந்த படத்தை ரசிக்கிறவங்களும் இருப்பாங்க. இது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படம். ஸோ அதுக்கேற்ற ஆடியன்ஸ் இருந்தால் அதுக்கு அவங்களுக்கான இது படமாக இருக்கும். பட் இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் சினிமா லவர்ஸ் கிட்டேருந்து. பார்க்குறவங்க பார்ப்பாங்க. சில பேர் வந்து இந்த மியூசிக் காமெடி இருக்கவங்களுக்கு பிடிக்காது, போர் அடிக்கும். நார்மலாக கருத்துள்ள படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும், பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு மூவி. ஒரு டிஃப்ரெண்ட் ஜானல், ஒரு இது கிளைமேக்ஸை டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், உங்கள் ஆடியன்ஸ் கையிலே ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானல் வந்தது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான்.